ஹலோ மாமிஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்கு மழை நேரத்துக்கு ஏத்த மாரி ஒரு சூப்பர் டேஸ்டியான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பண்றதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு, இது கூட கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமா சீரகம் தாளிச்சுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட குட்டி குட்டியா நறுக்குன தக்காளி, லேசா இஞ்சியும் பூண்டும் நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட 2 ஸ்பூன் அளவு வெள்ளை ரவை சேர்த்துட்டு கடாயிலே 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நெய்யிலே வறுபடும்போது ரவை நல்லா வாசமாக இருக்கும். வறுபட்டதுக்கப்புறம் இது கூட சின்ன கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், லேசாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் குழந்தைங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவு வேக வச்ச பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். பருப்பு ஏற்கனவே வெந்துருச்சு. ஸோ 2 கொதி விட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை வெதுன்னு குழந்தைங்களுக்கு காலை நேரத்துலையோ இல்லை டின்னருக்கோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா பேபி ஃபுட் ரெசிபீஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.